எல்லாருக்கும் வணக்கம். டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாயை கடந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த வீடியோல இந்திய ரூபாயின் இந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன, இந்த வீழ்ச்சியோட இம்பாக்ட் ஓவரால் இந்தியன் எக்கானமிலையும் இந்தியன் மார்க்கெட்ஸ்லயும் எப்படி இருக்கும், இது சார்ந்து நாம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா நாம வந்து பார்க்க போறோம். ரூபாவோட ஃபால வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியணும். எந்த ஒரு கண்ட்ரிக்குமே பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உலக அளவுல எக்கானமிக்கலி நாம எந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருக்கோம் அப்படிங்கறத இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் தான் வந்து நமக்கு சொல்லும். சோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது நாம எந்த அளவுக்கு பொருட்களை நம்ம நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் வெளிநாடுகள்ல இருந்து எந்த அளவுக்கு பொருட்களை இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்குமான அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். நாம அதிகமான பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து நம்ம இருப்போம். சோ அதிகமான பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணி கம்மியான பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு டாலருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அப்ப ரூபா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே சமயத்துல நாம வந்து ட்ரேட் டெபிசிட்ல இருக்கோம், அதிகமான பொருட்களை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம், நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா தான் பண்றோம் அப்படிங்கிறப்ப டாலருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ அந்த டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகும் போது அந்த டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி லோக்கல் கரன்சியோட வேல்யூ அப்படிங்கிறது குறையும். ஸோ இதனாலதான் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது குறையுது. இந்தியன் பெசிபிக்கா ட்ரேட் டெபிசிட்ல என்னென்ன டீடைல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ட்ரேட் டெபிசிட் இப்போ இந்த அக்டோபர்ல 41.68 பில்லியன் டாலர்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதனாலதான் இப்ப ரீசெண்டா இந்த ரூபா மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் வந்து 76 பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் பொருட்களை நாம வந்து இம்போர்ட் பண்றோம். அதே சமயத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாம 34.38 டாலர்ஸ் தான் பில்லியன் டாலர்ஸ் தான் வந்து நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். சோ பாதி தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனாலதான் நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நாம எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு இன்ஜினியரிங் குட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அடுத்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல ரா மெட்டீரியல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைனரி பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அடுத்து ஃபார்மா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள். அடுத்து இம்போர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த பெட்ரோலியம் க்ரூட் அப்படிங்கிறது தான் நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ற விஷயம். அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு, கோல்டு இருக்கு, ஸோ டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்றோம். சோ இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ற செக்டர்ஸ் எல்லாருமே வந்து அக்டோபர் 2025ல கொஞ்சம் ஒஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30% இயர் ஆன் இயர் வந்து எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்மசிட்டிக்கல் பாத்தீங்க அப்படின்னா 5.15% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து 30% வந்து 5% வரைக்கும் எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல இம்போர்ட் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 68 பில்லியன் டாலர்ஸ் வந்து 76 பில்லியன் டாலர் வந்து இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்போர்ட்ல பிரஷர் இருந்ததுனாலதான் இந்த ட்ரேட் டெபிசிட் வந்து 41.68 பில்லியன் டாலர்ஸா வந்து இருக்கு. எக்ஸ்போர்ட் சைடு குறைஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அமெரிக்கா போட்ட டாரிஃப் தான் 2025ல ஒட்டுமொத்த உலகத்தோட எக்கானமி மார்க்கெட் அது எல்லாமே எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கறத முடிவு பண்ற விஷயமா இருந்தது. அமெரிக்கா வந்து இந்தியால இருந்து வர பொருட்களோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கால அதிகம். நாம வந்து அவங்க கூட ஆக்சுவலி ட்ரேட் சர்ப்ளஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா வந்து பெருசா நம்ம வந்து எந்த பொருளையும் இம்போர்ட் பண்றது இல்ல. சோ அங்க இருந்து வர டாலர் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சோர்ஸா இருந்தது. நாம வெளியில வேற கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு சில பொருட்கள் இம்போர்ட் பண்றதுக்கு. ஆனா இப்போ ட்ரம்ப் வந்து டாரிஃப் பண்றதுக்கு அப்புறம் அந்த ஏற்றுமதியில கொஞ்சம் சுணக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. சோ அதனால அந்த டாலர் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில பாத்தீங்க அப்படின்னா 30% கிட்ட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்லைட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டைல் செக்டர், லெதர் குட்ஸ் செக்டர், இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்ஸ்ல அடி வாங்கி இருக்கு. சோ அமெரிக்கா சைடு அந்த எக்ஸ்போர்ட்டோட கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஹெவியா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து அமெரிக்கா தவிர்த்த கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெருசா மேஜர் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் சர்ப்ளஸ்ல வந்து இல்ல, நம்ம ஆல்ரெடி ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கோம். அதே சமயத்துல அமெரிக்கா கூட எப்படி வந்து எக்ஸ்போர்ட் வந்து இந்த வருஷம் குறைஞ்சிருந்ததோ அதே மாதிரி ரஷ்யா கூடயும் எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் லாஜிஸ்டிக் இஷ்யூஸும் சாங்ஷன்ஸும் வந்து ஒரு காரணமா வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு போன வருஷம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்களோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 4.88 பில்லியன் டாலர்ஸா வந்து இருந்தது. ஆனா இப்ப அது பாதியா வந்து குறைஞ்சி 2.25 பில்லியன் டாலர்ஸா வந்து இருக்கு. சோ அதுவுமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா
போன வருஷம் இந்தியா ரஷ்யாக்கான பைலேட்டரல் ட்ரேட் அப்படிங்கிறது 68.7 பில்லியன் டாலர்ஸ். இதுலயே நாம வெறுமனே 5 பில்லியன் டாலர் கிட்ட தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி 59 பில்லியன் டாலரா இருக்கு. அது இந்த வருஷம் இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஜப்பான் கூட ஆல்ரெடி நமக்கு ட்ரேட் டெபிசிட் தான் இருக்கு. அது வந்து 12 பில்லியன் டாலர்ஸ் வந்து இருக்கு. சோ ரெண்டு பெரிய எக்கானமிஸான ஜப்பான் அண்ட் ரஷ்யா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கூட நமக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்கிறதுனால அந்த டாலர் வந்து நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சதுனால அந்த டாலரோட இன்ஃப்ளோ அப்படிங்கிறதும் குறைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ல எப்படி வந்து நமக்கு ஃபால் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி இம்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல மேஜர் காம்பனண்டா இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறது கோல்டோட பிரைஸும் வந்து ரேலி ஆயிருக்கு 1.5 வருஷத்துல. அதனால வந்து இம்போர்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டன்னா வந்து இம்போர்ட் பண்ற அந்த குவான்டிட்டி வச்சு பார்த்தாலும் டொமஸ்டிக்கா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால 200 ஸ்பைக் வந்து கோல்ட்ல வந்து நடந்திருக்கு. அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ் இம்போர்ட் அப்படிங்கிறதும் 70% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டுக்கு அடுத்து இம்போர்ட்ல இந்த வருஷம் அதிகமா வந்து பாதிச்சது அப்படிங்கிறது அந்த ஃபெர்டிலைசர்ஸ் இம்போர்ட் அப்படிங்கிறது தான். அடுத்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் அதுவுமே அக்டோபர்ல 6 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஹையா இருக்கு. இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ்ல இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா நாம ரஷ்யால இருந்து ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனா அமெரிக்கா வந்து ரஷ்யால இருக்கிற 2 பெரிய நிறுவனங்கள் மேல வந்து சாங்ஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த டிஸ்கவுண்டட் ஆயில வந்து நம்மளால வாங்க முடியல. நம்ம நார்மல் ஆயில யூஎஸ் கிட்டயோ இல்ல வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லயோ தான் நம்ம வந்து வாங்க முடியுது. ஸோ அதனால அந்த இம்போர்ட் பில்லுமே வந்து இந்தியாவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சி இம்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் இந்தியன் ருப்பி அப்படிங்கிறது இந்த வருஷம் 5.5% கிட்ட வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 90 ரூபாய் வந்து பிரீச் பண்ணிருக்கு. ஸோ இந்த 90 ரூபாய் பிரீச் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அந்த இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுதான். அதுக்கு அடுத்து இருக்கிற காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கூட ட்ரேட் டீல் வந்து நமக்கு இன்னும் முடியல. இந்த டாரிஃப் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சில கண்ட்ரீஸ்னால அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ட்ரேட் டீலை வந்து முடிக்க முடிஞ்சு. உதாரணத்துக்கு சவுத் கொரியா வந்து அவங்க டாரிஃபையும் குறைச்சிக்கிட்டாங்க. அவங்க ட்ரேட் டீலையும் வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இந்தியாவால அது வந்து பண்ண முடியல. அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிட்டே இருக்காங்க. எப்படி இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டாலரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ அதே மாதிரி மார்க்கெட்ல இருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை வித்து டாலரா வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ டாலரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலி ரூபாவோட வேல்யூ அப்படிங்கிறது கரெக்ட் தான் ஆகும். அடுத்து இன்னும் ஒரு சில டீடைல்ஸ் இருக்கு இந்த ருபி ஃபால் சம்பந்தமா. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டாலரோட டிமாண்ட் எப்பெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ மார்க்கெட்ல அப்ப ஆர்பிஐ வந்து அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து டாலர்ஸை ஓபன் மார்க்கெட்ல சேல் பண்ணுவாங்க. செப்டம்பர் டு நவம்பர்ல மட்டுமே 26 பில்லியன் டாலர்ஸ்க்கு அந்த மாதிரி டாலர் சேல்ஸ் வந்து ஆர்பிஐ பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ரூபாவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது 88ல இருந்து அந்த 90க்கு முன்னாடி அந்த 89 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வந்து தடுமாறிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ இந்த அளவுக்கு டாலர் சேல் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த 90 ரூபாய் அப்படிங்கிறது 2-3 மாசத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல சேல் பண்றது அப்படிங்கிறது நம்ம டெய்லி வீடியோஸ்ல பார்த்துட்டே தான் இருக்கோம். கடந்த ஒரு 6 மாசமாவே வந்து அவங்க சேல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நவம்பர்ல மட்டுமே 3765 கோடிக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. இப்ப டிசம்பர்ல இந்த ஒரு 3-4 நாள்ல மட்டுமே 6000 கோடி கிட்ட வந்து அவங்க சேல் பண்ணி வச்சிருக்காங்க. ஓவராலா டிஐஎஃப்ஐ ஹோல்டிங் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே முன்னெல்லாம் எஃப்ஐஐ ஹோல்டிங் அப்படிங்கிறதா மார்க்கெட்ல அதிகமா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் குறைஞ்சு இப்போ டிஐஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. மார்க்கெட்ல டிஐஐஸ்க்கு ஹோல்டிங் அப்படிங்கிறது 18.26% வந்து இருக்கு. அதே சமயத்துல எஃப்ஐஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது 16.71% இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங் குறைஞ்சதுதான் ரூபா மேல ஒரு பிரஷரை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஏத்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ரூபாவோட இந்த வீழ்ச்சினால யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனிஸ். ஏன்னா அவங்களோட மேஜர் ரெவன்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு டாலர்ல இருந்து தான் வருது. ஸோ டாலர்ல அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறையும் போது அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது டிஃபால்ட்டா குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம ஐடிக்கு பார்த்த அதே தான். ஃபார்மாலையும் வந்து சன் ஃபார்மா, லூஃபின்,
ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், டாக்டர் ரெட்டி இவங்க எல்லாருமே வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் அந்த டாலர் ரெவன்யூ அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அதுவும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ ரைஸ் அப்படிங்கிறது இந்தியால உலக அளவில் இருக்கிற ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல 40% இந்தியால தான் நடக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ்க்குமே இதனால வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அடுத்து மிக்ஸ்டு இம்பாக்ட் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பீரல் அந்த இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி பாசிட்டிவா தான் இருக்கணும். பட் ஆனா ஆல்ரெடி US 50% டாரிஃப் போட்டதுனால அவங்க எக்ஸ்போர்ட்டோட வேல்யூவே வந்து பாதியா குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மிக்ஸ்டு இம்பாக்ட் இருக்கு. அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்மே வந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்க. பட் அந்த சைடு வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இம்போர்ட் ப்ராடக்ட்ஸும் அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு சைடு அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும். ஸோ நெட்டா வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் ஐடி அண்ட் ஃபார்மா அளவுக்கு வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. அடுத்து வெளிநாட்டுல வேலை பார்த்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புற அந்த ரெமிட்டன்ஸ் அப்படின்னு அனுப்புற எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நீங்க அதே அளவு டாலர் அனுப்பினாலும் இந்தியாவில் இருக்கிற உங்க ஃபேமிலிக்கு அதிகமான வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த சைடு வந்து ரூபாவோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கும். அடுத்த இந்த ரூபாவோட வீழ்ச்சி யாருக்கெல்லாம் வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஜி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா க்ரூட் அப்படிங்கிறது எஃப்எம்சிஜிக்கு ரா மெட்டீரியல்ல ஒரு ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் அப்படிங்கிறதுனால அந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ரூபா விலை இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப எஃப்எம்சிஜி பொருட்களோட அந்த இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது 5-7% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி இந்த மாதிரியான அந்த எடிபிள் ஆயில் அண்ட் க்ரூட் இவங்க இம்போர்ட் பண்ற இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பிரஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஜெனரலா இம்போர்ட் நம்ம எந்தெந்த பொருள்லாம் பண்றோமோ அந்த பொருட்கள் எல்லாமே விளையறதுக்கான சுச்சுவேஷன் வந்து இருக்கு. மேஜரா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி கச்சா எண்ணெய் தான். ஸோ கச்சா எண்ணெய் விலையேறும் போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி டொமஸ்டிக் மார்க்கெட்ல எல்லா பொருட்களுடைய விலையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ், மொபைலுக்கு யூஸ் பண்ற சிப்ஸ், லேப்டாப்ஸ், டிவி, கோல்டு, ஸோ இது எல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஸோ இந்த பொருட்களோட விலை அப்படிங்கிறது ரூபாவோட வீழ்ச்சினால இன்க்ரீஸ் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்ஃபிளேஷனும் வந்து மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப மார்க்கெட்ல பிரஷர் வந்து ஹெவியா இருக்கும். அடுத்து நம்ம வெளிநாட்டுக்கு பயணம் பண்றது அப்படிங்கிறதும் அதிக செலவு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து இந்தியா வெளிநாட்டுல எக்ஸ்டர்னல் கடன் அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. அதுக்கான வட்டியா அவங்க டாலர்ல தான் வந்து பே பண்ணணும். அப்படிங்கிறப்ப டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வந்து விழும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டோ இல்ல அந்த பிரின்சிபல் பேமெண்ட்டோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, கம்பெனிஸ் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல டாலர்ல கடன் வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆகும். ஸோ நாம மார்க்கெட்ல ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எங்க கடன் வாங்கியிருக்காங்க, ரூபால வாங்கியிருக்காங்களா டாலர்ல வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அடுத்து இந்த வீடியோல இருக்கிற ஜஸ்ட் கீ டேக் அவேஸ் என்ன, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ரூபாவோட வேல்யூ அப்படிங்கறத ஒரு இதா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இதுல வந்து லாபம், அதே மாதிரி இம்போர்ட் ஹெவி துறைகளுக்கு வந்து இதனால வந்து நஷ்டம். ஒட்டுமொத்தமா கன்சியூமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் செலவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பர்சனலா வந்து சாய்ஸ் பண்ணலாம். அடுத்து முன்னாடி பார்த்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் லோன் வந்து அமெரிக்கன் டாலர்ல இருக்கோ அந்த கம்பெனிஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணும். அடுத்து கோல்டோட பிரைஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஸ்டேபிளா இருந்தாலுமே டாலருக்கு எதிராக ரூபா வந்து விழும்போது டொமஸ்டிக்காவும் கோல்டு பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஃபென்சிவா அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது இதனாலேயும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து எப்ப சீக்கிரம் வருது அப்படிங்கிறது, எவ்வளவு சீக்கிரம் அது வருதோ அந்த அளவுக்கு ரூபாவில் இருக்கிற பிரஷரை வந்து அது கொஞ்சம் குறைக்கும். அடுத்து ஃபெட்டோட ரேட் கட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு, ஏன்னா ரேட் கட் பண்ணாங்கன்னா அந்த சைடு வந்து டாலரோட வேல்யூ கொஞ்சம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரெக்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப அங்க ருபிக்கு கொஞ்சம் ஒரு கெயின் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து எஃப்ஐஐஸ் எப்ப மார்க்கெட்டுக்கு திரும்ப இன்ஃப்ளோ வராங்க அப்படிங்கிறது, ஏன்னா எஃப்ஐஐஸ் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னாவே அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டா பார்க்கப்பட்டு ரூபாவில் இருக்க பிரஷர் அப்படிங்கிறது குறையும். அடுத்து கடைசியா ட்ரேட் டெபிசிட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எக்ஸ்போர்ட்ஸ் நாம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். எந்தெந்த கண்ட்ரிஸ் கூடலாம் நமக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கும், உதாரணத்துக்கு ரஷ்யா கூட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் இம்போர்ட் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த சைடு வந்து எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்றதன் மூலமா அந்த ட்ரேட் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணி ரூபாவை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான்
நமக்கு தெரியுற விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்தியன் ரூபா ரிலேட்டடா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.